ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்கிறது. மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதிலே விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். யாத்திராகமும் 16:20. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதிலே கொஞ்சம் மீதியாக வைத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை, தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தை நம்மளை மீண்டும் மீண்டும் எச்சரிக்கின்ற ஒரு காரியம். நாம் அவருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்தத்திற்கு, கர்த்தருடைய சித்தத்திற்கு, எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த இடத்துல மோசேயை நம்ம பார்க்கும்பொழுது அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், கர்த்தர் அவர் மூலமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆனால் அந்த வார்த்தையை இஸ்ரவேல் மக்கள் கேட்கவில்லை. அதாவது, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மன்னாவை நீங்கள் சேகரித்து கொள்ளுங்கள், மீதியாக எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் கேட்காமல், அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் மீதியாய் எடுத்து வைத்தார்கள். வசனம் சொல்கிறது, அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்து அது வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் தேவனுடைய சத்தத்திற்கும், தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய சத்தத்திற்கும், வேதத்தின் சத்தத்திற்கும், தேவனுடைய மனிதர்கள், இப்படி அநேகர்கள் தேவனுடைய சத்தத்தை எந்த இடத்துல யார் மூலமாக எப்படியெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அதற்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். சவுல் என்கிற தேவ மனிதன் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதனாக இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் கீழ்ப்படிந்து அநேக ஆலயங்களையும் அநேக காரியங்களை செய்தார். ஆனால் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் சவுலை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அவர் அநேக வார்த்தைகள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்து அவர் சாபத்தை பெற்றுக்கொண்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களை, வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது, கீழ்ப்படியாதவர்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது. இன்னைக்கு நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் வாசித்து தியானித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய மெல்லிய சத்தத்திற்கு, ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்களுடைய சத்தத்திற்கு, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே எந்த இடத்துலனாலும் ஆண்டவரே பிரதிபலிக்கிற தேவ மனிதர்களுடைய ஆண்டவர் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசும்போது அந்த சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதிங்க.